என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் வந்து ரேவதி. நான் வந்து இங்க 30 வருஷமா இருக்கேன். என் மாமனார், மாமியார் வாங்கின இடம் தான் இது. அவங்க 40, 45 வருஷமா இங்க இருக்காங்க. இப்ப இவ்ளோ நாளா வந்து 3 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 3 வருஷமா என்ன சொல்றாங்கன்னா, இது நீர்நிலை அப்படின்றாங்க. ஆனா எங்களுக்கு 1987 கிராம நத்தம்ன்ற பேப்பர் எங்ககிட்ட இருக்கு. நம்ம தாசில்தார் குடுத்த பேப்பர் எங்ககிட்ட இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, எங்களுக்கு மெட்ரோ வாட்டர் லைன் இருக்கு, ட்ரைனேஜ் லைன் இருக்கு, ஈபி இருக்கு, சொத்து வரி 25 வருஷமா சொத்து வரி கட்டுறோம். எங்க பசங்க எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த காங்கிரீட் போட்டு தான் மெத்த வீடு தான் கட்டியிருக்கோம். 2005லயே இந்த இடம் வந்து நீர்நிலை இல்லை அப்படின்ற மாதிரி கார்பரேஷன் இந்த பசுமை தீர்ப்பாயம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏரி ஆக்கிரமிப்புலாம் வந்து நீங்கள் அகற்றிட்டு திரும்ப நீர்நிலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடும்போது இந்த கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இடம் வந்து நீர்நிலை கிடையாது. 1992லயே இந்த இடத்த வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துக்கு நீர்வளத்துறை கொடுத்துருச்சு. இப்போ வந்து ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த இடத்த நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லி கார்பரேஷன் அந்த கேஸை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் நம்மகிட்ட இருக்கு. அப்படி திருச்சிக்கு வருகை தரும் பெண்களின் காவலர், நவீன பாரதத்தின் தந்தை, நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இருக்கும்போது இப்ப திடீர்னு வந்து இது ஆக்கிரமிப்பு நீர்நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸ் வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா வந்ததால திரும்ப நாங்க ஒரு 20-25 பேர் சேர்ந்து மேல்முறையீடு போட்டிருக்கோம். இப்ப 2 இயரிங் போயிருக்கு. 2 இயரிங் போயிருக்கு. இதே கார்பரேஷன் வந்து அங்க ஆஜராகிறாங்க. ஆஜர் ஆயுமே என்ன சொல்றாங்க, அப்படி இருக்கும் கேஸும் ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எங்களை வந்து அடாவடியா வந்து அகற்ற வராங்க. நைட் 8 மணிக்கு ஒரு பேனர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது வந்து நீர்நிலை, உங்களை அகற்ற போகிறோம், டிவிஎஸ் கால்வாயை ஒட்டி உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிவிஎஸ் கால்வாய்க்கும் எங்கள் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டருக்கு அந்தாண்ட தான் டிவிஎஸ் கால்வாய் இருக்குது. நாங்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கோம். நீங்கள் பாட்டை வீடு இடிக்க போகிறீங்கன்னா சரி நீங்கள் இடிக்க, நான் என் பசங்களோட டாக்குமெண்ட்டாக நான் எடுத்துப்பேன்ல. என்னோட ஃபியூச்சர் போச்சு இந்த இடத்துல. விடலை, ரொம்ப அராஜகம் பண்ணாங்க அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு. அந்த டாக்குமெண்ட்டாவது எடுத்துக்கிறேன், என் பசங்களோட ஃபியூச்சர் அது, நான் அதாவது எடுத்துக்கிறேனாலும் அதுக்குமே விடலை. வயசு பொண்ணுங்களாம் இங்கே இப்போ எல்லாம் ஒரே இடத்துல நிற்கிறோம் போது அவங்க வீடு அங்கே இருக்குது, உள்ளே போகணும், பாத்ரூம் போகணுன்னு கேட்குறாங்க. வயசு பொண்ணுங்க பாத்ரூம் போகணுன்னு கேட்குறாங்க. வேற எங்கேயாவது போங்க, இந்த பக்கம்லாம் விட முடியாது. யாரும் லேடிஸ் போலீஸே சொல்கிறாங்க. அது ஒரு ஜென்ஸ் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, லேடிஸ் போலீஸே சொல்கிறாங்க. வேற எங்கன்னா போமா, வேற அந்த பக்கம்லாம் வீடுங்க இருக்குல்ல, தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்களா, அந்த பக்கம் போங்க. என்னங்க அவசியம் இருக்குது எங்கள் வீடை விட்டுட்டு? நாங்கள் என்ன தீவிரவாதியா? இல்லை நாங்கள் ஏதாவது குற்றம் பண்ணிட்டோமா? அதனால நீங்கள் வந்து எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கூட ஒரு அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து அவங்க மனநிலை எப்படி ஒரு லீகல் நோட்டீஸுமே இல்லை, இது வரைக்கும் இஷ்யூ பண்ணலை. ஆமாம், இப்போ வந்து இவங்க மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்ன? மெயின் காரணம் என்னன்னா, இந்த ஏப்ரல் அதாவது இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு இந்த இடத்த அவங்க காலி பண்ணி அந்த கார்பரேட் கம்பெனி கொடுத்தாகணும். ஆனால் எலெக்ஷன் டைம்ல அவங்க இப்படி பண்றது வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது எதிரொலிக்கும், மக்கள் எதிரொலிக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்காரு, அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு. அவர் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பூங்கா அப்படின்னு அவர் பேர் இருக்கும். சரிங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க பேர் போயிடும்ல. இவ்வளோ நாள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க இவ்வளோலாம் எங்களெல்லாம் காலி பண்ண வச்சு இந்த ஒரு 2 மாசத்துல நம்ம இதை விட்டுட்டோம்னா நம்ம பேர், அவங்க எல்லாருமே வந்து ஒரு வேலை செய்யறது அவங்கவுங்க பேரை நிலைநிறுத்துறதுக்கு தான். இப்போ 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த பேர் ரொம்ப முக்கியம். அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா எங்கள் மேலே கை வைக்க முடியாது. அவங்க பேர் போட்டு இங்கே பேர் போயிடுது இல்லையா? அவங்களுக்கு அது நிலைக்கும், இது மறைஞ்சிரும். இது இன்னைக்கு ஹாட் நியூஸுங்க. உங்களுக்கு இன்னைக்கு நியூஸ் சேனல் இங்கே வந்திருக்கு. இன்னைக்கு இதுவே இப்போ நாளைக்கு வந்து கோயம்பேட்டில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அங்கே ஒரு எவிட் பண்ணுறாங்க அப்படின்னா இது மறைஞ்சிரும். அடுத்து அதுதான் ஹாட் நியூஸாக இருக்கும். ஸோ இந்த எப்போவுமே பாமர மக்களோட பிரச்சனை வந்து அன்றாடம் வந்து மறைஞ்சு போகிற விஷயம்தான். காலையில் ஒரு நியூஸ் நடக்கும், நான் இன்னைக்கு சாயந்தரமே ஒரு 10 பேர் எங்கேயாவது இறந்து போகிறாங்கன்னா அதுதான் ஹாட் நியூஸாக இருக்கும். இது வந்து உடனே மறைஞ்சிரும். அப்போ வந்து அவங்களுக்கு இது பெருசு தெரியல, ஆனால் அது காலத்துக்கும் நிற்கும்ல. அது வந்து அந்த ப்ராஜெக்ட் அவங்க லைஃப் லாங். இன்னைக்கு அதை தான் அங்கங்கே கலைஞர் செம்மொழி பூங்கா எடுத்துக்கோங்க, கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நேமுக்காக தான். இப்போ ஏற்ற மாதிரி இருக்கு பாருங்க, மீன் பண்ண கொளத்தூர் வண்ண மீன் விற்பனை மையம் வந்து ஸ்டாலின் தான் திறந்து வச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க, ஐயா சேகர் பாபு வந்தாங்க, இவ்வளோ பேர் வந்து திறந்து வச்சு அவங்க பேர் நிலைக்கிறதுக்காக தான். இப்போ இது மறைஞ்சிரும்ல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே இப்போ எங்களை அடிக்கிறதோ எங்கள் வீடை இடிக்கிறதோ இதுவே நாளைக்கு வேறு நாதமுடியில் பண்ணாங்கன்னா இது மறைஞ்சிரும். அதுதான் ஹாட் நியூஸாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இது பெருசாக கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு இடம்னா நீங்கள் எங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கக்கூடாது, மின்சாரம் கொடுத்துருக்கூடாது, மெட்ரோ வாட்டர் கொடுத்துருக்கக்கூடாது, சொத்து வரி வாங்கியிருக்கக்கூடாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? எதுக்கு 25 வருஷமாக சொத்து வரி வாங்குற? நீ எதுக்கு மெட்ரோ வாட்டர் வரி வாங்குற? எதுக்கு ட்ரைனேஜ் வரி வாங்குற? இத்தனையும் கொடுத்துட்டு இவ்வளோ வசதியும் இந்த மாதிரி வசதி எங்கேயுமே இருக்காதுங்க. எல்லா வசதியும் கொடுத்துட்டு எங்களுக்கு எதுக்கு எங்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றணும் பார்க்குறேன். நீர்நிலைங்கிற இது நீர்நிலையா? சிக்கோ நகரில் டிடிசிபி அப்ரூவ்டு கொடுத்து நீ ஃப்ளாட் கொடுத்துருக்க. சிக்கோ நகரில்
எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு. அந்த இடத்துல தண்ணி மழை வந்தால் இவ்வளோ தண்ணி இருக்கும். எங்கள் ஏரியாவில் நீங்கள் உண்மையிலே நீங்கள் மழை அப்போ வந்து பாருங்கள், முழங்கால் தண்ணி கூட இருக்காது. எங்கள் வீட்டில் தண்ணியே இருக்காது. அது எங்கள் வீட்டில் சுத்தமாக தண்ணியே இருக்காது. அப்படி தான் நாங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக தான் நாங்கள் இங்கே இருந்துகிட்ருக்கோம். சென்னையில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி இல்லை நீர்நிலைன்னு சொல்கிறதுக்கு? இது என்ன நீர்நிலை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இப்போ? அப்படி நீர்நிலையாக இருந்தால் எப்படி தீம் பார்க் வரும்? தீம் பார்க் எப்படி கட்டலாம்? நீர்நிலையில் தீம் பார்க் கட்டினா அது உள்ளே போயிரும்னு சொல்லுவாங்க. உள்ள இந்த நம்ம பசங்க விளையாடுறதுக்கு இதெல்லாம் போடுவாங்களே, அந்த விளையாட்டு இதெல்லாம் போட்டாங்கன்னா உள்ளே அமுங்கிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி தீம் பார்க் வரும்? நீங்கள் எப்படி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கேட்டுட்ருக்கோம்.